பள்ளிக்கூடத்துக்கு வர டைம் ஆயிடுச்சு. எல்லா ரூம்லயும் வேற பூட்டி இருக்குது. எப்படிதான் பாத்ரூம் போறது குளிக்கிறதுன்னு தெரியல. உள்ள யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்ல, கதவு தான் லாக் ஆயிருக்குல. சாரி, அந்த பாத்ரூமையாவது போய் தட்டி பாப்போம். ஏங்க வெளிய வாங்குங்க, நான் குளிச்சிட்டு வர கிளம்பணும். ஏன் நீ மட்டும் தான் கிளம்பணுமா? ஏன் நாங்களாம் கிளம்புறது இல்லையே? வேற பாத்ரூம் வா. வயிறு வேற வலிக்குது. தூங்கினதுல காலையில டைம் ஆனதுன்னு தெரியல. யாருமே கதவையும் திறக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ, எல்லாத்துலயுமே தண்ணி சத்தம் இருக்கு. யாருமே வெளியே வர மாதிரியே தெரியலையே. குளிக்காம போன வேற திட்டுவாங்க. சரி, கதவு தட்டி பாப்போம். கதவு தரங்களே, மணி ஆயிடுச்சு. எனக்கு பள்ளிக்கூடம் வேற கிளம்பணும். கதவு தரங்களே. ஷோ, கடுப்பு ஏத்துவாளுங்க. கதவு தரங்க. அங்கத்துல பாத்ரூமே இல்லையா? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு கிடக்குற? மணி ஆயிடுச்சு. அந்த மணி ஆயிடுச்சுன்னா நேரமா கிளம்பி தொலைய வேண்டியதானே? மனுஷனை போட்டு உசுறு எடுத்துக்கிட்டு இருக்க. அங்கிட்டு அத்தனை பாத்ரூம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போக மாட்டியா? இங்கேயே தான் போகணுமா? ஹாஸ்டலுக்கு புதுசு. தயவு செஞ்சு நவருங்க, நான் குளிச்சுட்டு கிளம்பணும். சும்மா நொய்யின்ட்டே தான் கிடப்பியா? Hey girls, what are you doing here? Ma'am, this girl, ma'am. Don't talk anymore. என்ன பஞ்சாயத்தீங்க? மேம், நான் குளிச்சு கிளம்பிட்டு இருக்கேன் மேம். பொண்ணு வந்து கதவை தட்டிக்கிட்டே இருந்தா மேம். அதான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளாஸ் அவர்ஸே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வெரி ஒஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. போய் கிளம்பு போ. இவனால நான் வாங்கி கட்டிட்டு இருக்கேன். ஏய் மேம், உனக்கு மட்டும் என்ன தனியா அச்சடிச்சா சொல்லுவாங்க? கிளம்புன்னு சொன்னேன்ல. இப்ப மேம் இப்பதான் மேம் குளிக்கவே வந்தேன். இப்பதான் குளிக்கவே வந்தியா? இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? டைம் என்ன ஆகுது? மேம் இல்ல மேம், எல்லாரும் பாத்ரூம்ல இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு மினிமம் 5 மினிட்ஸ் தான் தருவோம். மேக்ஸிமம் தான் 7 மினிட்ஸ். அதுக்குள்ள குளிஞ்சு கிளம்பணும். எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? தூங்கிட்டேன். பார், என்கிட்ட இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். போ, வேகமா போய் கிளம்பு. இடியட்ஸ். ஏய், மத்த கேர்ள்ஸ் பாத்ரூம்ல இருக்கவங்கள வெளியே வாங்கம்மா. மணி ஆயி போச்சு. சீக்கிரம் வெளியே வராதவங்க எல்லாத்தையும் 5 ரவுண்ட்ஸ் ஓட விடுவேன் கிரவுண்ட்ல சொல்லிட்டேன். இது ஹாஸ்டல்லா இல்ல ஜெயிலா? இப்படி வரட்டுன்னு வரட்டுறாங்க. நான் மடே 7 நேரம் வீட்ல இருந்தேன். சும்மா நொய்ய கூட்டிட்டு வந்து விட்டுட்டு இங்க பாடா படுத்தி எடுக்கறாங்க. ஐயோ, துணி வேற எடுத்துட்டு வரலையே. போய் எடுத்துட்டு வந்துருவோம். என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலையே. சீதாவை பார்க்கவும் முடியல. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. உன்னான் தரம் பலூன் தரா, ஒரு நல்ல பிபி தரா. பூ பூ. காவியா போறா. காவியா, சொல்லுங்கண்ணே. என்னம்மா ஸ்கூல் கிளம்பிட்டியா? ஆமாண்ணே, கடுப்பா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் போனா நாளைக்கு 2 நாள் லீவு. சீதா உன் கிளாஸ் தானே? ஆமாண்ணே. என்ன சீதாவை ஆளையே காணோம்? ஆளையே காணமா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஏன் என்னாச்சு? அவங்க அப்பா தான் அவளை ஹாஸ்டல் சேர்த்துட்டாங்களே. ஹாஸ்டல் சேர்த்துட்டாங்களா? சொல்லவே இல்ல. நீங்க அங்கதானே ஒர்க் பண்றீங்க, உங்ககிட்ட சொல்லாமையா இருப்பாங்க? அதுவும் இல்லாம சீதாவும் நீங்களும் தான் பேசுன்னு பேசுவீங்களே மணிக்கணக்கா. ஏன் அவ உங்ககிட்ட சொல்லலையா? இல்லம்மா, எதுவுமே சொல்லலையே. சரி, அப்புறமேட்டுக்கு எது இருந்தா பேசுவா. சரி, நான் வரேனே. கவியா, ஸ்கூலுக்கு தானே போறேன். நான் வேணா உன்னை கூட்டிட்டு போய் விட்டுட்டுமா? பஸ்ஸில் போனாலும் மிஷினுக்குள்ளே மாட்டின கரும்பு மாதிரி கரும்பு சக்கையா புளிஞ்சு தள்ளிடுவானுங்க. அண்ணன் கூட வண்டியில் போனால் சொகுசா போயிடலாமே. சரிண்ணே, போவோம். எப்படியும் சீதாவை பார்க்கறதுக்கு தான் விட மாட்டாங்க. காவியாவை கூட்டிட்டு போய் விடுற சாக்கிலையாவது சீதாட்ட ஒரு வார்த்தை பேசிட்டாவது வர முடியுமான்னு பார்ப்போம். இல்லடா, இங்க ஒரு விஷயமா வந்தேன், அப்புறம் இங்க மாட்டிக்கிட்டேன். அதனால நான் வீட்டுக்கு போயிட்டு தான் வர மாதிரி இருக்கும். பாத்துக்க. அது யாரும் வந்தாங்களாடா? பக்கத்து கடையில 2 பேர் வந்தாங்களா? ஏன்டா நீ கடையை திறந்து வச்சிருந்தியா என்ன? உள்ள போய் உட்காந்து போன நோண்டிக்கிட்டு இருந்தியா? வெளியே உட்காந்து வரவங்களை பார்த்து கூப்பிட மாட்டியா நீ? சரிடா, கொஞ்சம் பாத்துக்கடா, வந்துடுறேன்.
நான் என்னத்த வேலை பார்த்தேன், இந்த இடத்துல ஏதோ கீரல் விழுந்த மாதிரி இருந்துச்சேன்ட்டு அதான் என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி. என்ன உங்க ஐயாவும் அம்மாவும் வரலையா இன்னைக்கும் கடையை திறக்க? அட போக்கா, என்னதான் இருந்தாலும் ஓரளவுக்கு தான் பொண்டாட்டிக்கு பூஜா தூக்கணும். இந்த ஆளு விட்டா கொடை பிடிச்சிக்கிட்டு பூஜா தூக்கிட்டு திரிவான் போல இருக்குது. பொண்டாட்டி கோடு விழிச்சா தாங்க மாட்டேங்கிறது. ஒரு காலத்துல இந்த கடையை வைக்கிறதுக்கு நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டேன், உனக்கே தெரியுமில்லக்கா. அம்பிட்டு பாடாப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சுபிட்டு கடையை திறக்கிறதுக்கு அம்பிட்டு கஷ்டம். 5ல வளையாதது 50ல வளைய போகுதுன்னு சொல்லுவாங்க. அது சரியா போச்சு. அப்ப எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இப்ப. ஏன்டா 2 பேரும் நல்லா தானே இருக்காங்க, அப்புறம் என்ன குறைச்சலு? கார் வாங்கிட்டாங்க, எல்லாமே தானே வாங்கிட்டாங்க. ஏன்னா அம்புட்டு வருமானமாட வருது கடையை பூட்டி வச்சுக்கிட்டு கார் வாங்குற அளவுக்கு. அது என்ன பண்றாங்கன்னு யாருக்குல தெரியும், நமக்கிட்ட என்ன சொல்லவா செஞ்சாங்க. ஒரு காலத்துல எல்லாம் ஒரு குண்டூசி வாங்கணும்னா கூட ஏன் வாடா சுருளி நம்ம போயிட்டு வரோம் வாடா சுருளி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. எங்கிட்டாவது போகணும்னா கூட டேய் சுருளி எங்க இருந்தாலும் வாடா நம்ம அங்க போகணும் வரணும்னு வாரு. இப்பெல்லாம் நம்மள கூப்பிடுறதே இல்லக்கா, பொண்டாட்டி தான் வேற வாக்கு. எங்கிட்ட தான் போய் முடியுமோ தெரியல போங்க. அடிச்சாலும் அடிச்சு பிரிச்சுக்கிறாங்க, பெனஞ்சாலும் கொஞ்சம் கொலாஞ்சுக்கிறாங்க. இவங்கள என்னன்னே என்ன ரகம்னே புரிய மாட்டேங்குதுக்கா. அவங்களாம் நல்ல விவரம் தாண்டாப்பா, நாம தான் ஏமாளி கோமாளி ஆக்கிடுவாங்க. சரி நீ பாரு, எனக்கு உள்ள வேலை கிடக்குது. சரிக்கா. கடுப்பு எத்தறானுங்கய்யா, கடையை திறந்து வச்சுட்டு ஒருத்தன ஒரு மணியில தூக்கம் வருது, போய் படுக்கலான்னு பார்த்தா அந்த நேரம் பார்த்து வந்துட்டு ஆட்டாட்டுன்னு ஆடி போடுவானுங்க. எம்மாடி ஏப்பா அங்கேயே நிக்கிறீங்க, வாங்க உள்ள வாங்க. எம்மாடி அதுக்கு இல்லம்மா, உங்க அத்தைக்கு எனக்கும் ஏற்கனவே ஆகாது, உனக்கே தெரியும். அதுவும் இல்லாம செட் ஆகாதுமா. நான் பேசுறதுக்காங்க நம்ம வீட்டுக்கே போயிரட்டுமா? ஏன்பா நானும் தான் அவரோட சேர்ந்து உழைக்கிறேன், அவர் மட்டுமா உழைக்கிறாரு? அவர் சம்பாரிச்சு அவங்க அத்தாவுக்கு சாப்பாடு போடலாம், ஏன் நான் என் அப்பனுக்கு சாப்பாடு போடக்கூடாதா? வாங்கப்பா நீங்க. அதுவும் இல்லாம அம்மா பேசுற பேச்சுக்கு நீங்க அங்க இருக்கவே கூடாதுப்பா. நீங்கள் அவங்கள விட்டு தனியாக வந்து உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு நல்லா வாங்குன்னு வாங்கி விடணும். அங்கே போய் இருந்து ஒத்தையாலாம் இருந்து கஷ்டப்படட்டும், அப்போ தான் தெரியும் உங்கள் அருமை என்னன்னு. மாப்பிள்ளையும் ஒரு வார்த்தை கூட வாங்க வைங்கன்னு சொல்லவும் இல்லை, அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அதான் அவருக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கும் இந்த வீட்டில் உரிமை இருக்கு. அவரெல்லாம் உங்களை எதுவும் தப்பாக நினைக்க மாட்டாரு. உள்ளே வாங்கப்பா. இல்லைம்மா. அப்போ வர போறீங்களா இல்லையா? வாங்கப்பா, உங்க வீடு இது, நான் இருக்கேன், வாங்க. எம்மாடி ஒரு பெத்த பையனா இருந்து அவன் வாங்கப்பான்னு சொல்லி அவன் பார்க்கணும் வைக்கணும், ஆனா அவன் என்ன கண்டுக்க கூட இல்லை. ஆனா பொம்பளை பிள்ளை நீ புகுந்த வீட்டுல உனக்கே 1008 கஷ்டம் இருக்கும். கஷ்டத்தோட கஷ்டமா என்னையும் கூட்டிட்டு வந்து வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறியம்மா. நீ நல்லா இருப்பம்மா. உங்க ஆசீர்வாதத்துல நான் நல்லா இருப்பேன்ப்பா. நீங்க வாங்கப்பா, நீங்க உள்ள வாங்க முதல்ல. அண்ணே வாங்க வாங்க வாங்க. உங்க மச்சான் போன் போட்டு சொன்னாரு உங்ககிட்ட ஏதோ 7 லட்சம் காசு கொடுத்து விடுறேன்னு. ஆமாண்ணே சொல்லி விட்டாரு, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன முதல்ல எல்லாம் உங்க பையன் வேலைக்கு வந்துட்டு இருந்தான், இப்ப அவன் நிறுத்திட்டு நீங்க வரீங்களா? இல்ல 2 பேருமே தான் வேலை செய்யறான். அவன் அங்கிட்டு நம்ம இங்கிட்டு. அது நான் இன்னைக்கு தான் செஞ்சது, நமக்கு இதெல்லாம் நமக்கு செஞ்சு பழக்கம் இல்லை பார்த்துக்கோங்க. இதான் முதல் தடவை. சரி சரி. ஆமா ஆமா, என்னதான் இருந்தாலும் நம்ம கையிலையும் தொழில் செஞ்சு ஒரு 10 வச்சிருந்தா தானே லாபம். 4 பேர் அப்படி இருந்தா தானே மதிப்பாங்க, இல்லைன்னா ஏன் மதிப்பான்? அந்த காலத்துல காசுக்கு தான் மரியாதையே, மனுஷனுக்கு எங்க மரியாதை? அவங்க இந்த காலத்துல யார் மனுஷ மக்களை பாக்குறா, அவங்க மனசை பாக்குறா, எல்லாம் காசு தான். எல்லாம் என்ன பண்றது, கலிகாலம் அப்படித்தான் இருக்கும். இந்தாங்க அவர் கொடுக்க சொன்னாரு, கொடுத்துட்டேன். சரி அப்ப நான் வாரேன். என்னடா இது, தூக்கி பார்த்தா கனமே இல்லை. ஏப்பா ஒரு நிமிஷம் நில்லுங்க. சொல்லுங்கண்ணே. ஏப்பா இதுல என்ன பெட்டியில கனமே இல்ல? என்னண்ணே கணம்? இல்ல பெட்டியில காசு இருக்க மாதிரியே தெரியல, அதான். அண்ணே என் மாப்பிள்ள தான் பெட்டியில காசை வச்சு கொடுத்தாரு, எப்படி இல்லாம இருக்கும்? திறந்து பாருங்கண்ணே, திறந்து பார்க்காம நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது, எதையுமே பார்க்கணும். இந்த பாக்குறேன்பா. என்னண்ணே 7 லட்சம் கரெக்டா இருக்கா? 7 லட்சம் கரெக்டா இருக்கா? ஏப்பா என்னப்பா 7 லட்சம் சொல்லிட்டு வெறும் பட்டியை காட்டுற? இது 7 லட்சம் இருந்துச்சு, இப்ப என்ன வெறும் பட்டி இருக்கா? எங்க என்ன பொய்யா சொல்றேன்? அண்ணே இதுல தானே இருந்துச்சு. இப்ப என்ன நான் என்ன மாய மந்திரம் பண்ணனா, இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா? உன் கண்ணு முன்னாடி தானே நான் பெட்டியை திறந்தேன். ஆத்தடியத்தா நீ இருக்கும்போது பெட்டியை திறந்தனால பிரச்சனை இல்லை, நீ போனதுக்கு அப்புறம் பெட்டியை திறந்ததுதான் மொத்த காசு நாளே எடுத்துன்னு வந்திருக்கோம். ஐயோ ஆண்டவனே, இது என்ன புது சோதனையா இருக்கு? அண்ணே உங்ககிட்ட போய் சொல்லி எனக்கு என்னென்ன வரப்போகுது? எனக்கு 10 ரூபா கூட லாபம் இல்லைண்ணே. கொண்டு வந்து கொடுக்க சொன்னாரு, கொண்டு வந்து கொடுத்தேன்.
இப்படி சொல்றீங்களேண்ணே, அவருக்கு ஆசை வைக்கும்போது நான் பார்த்தேனே, இதுல தானே இருந்துச்சு. இதுல இருந்த பணம் எப்படி கால் முளைச்சா அதுவே தன்னப்பல போணுச்சா? குடிகார பயலே, குடிச்சுப்புட்டு என்கிட்ட விழுந்து தொலைஞ்சிட்டு காசை எடுத்து எல்லாம் ஏமாத்திட்டு நடிக்கிறியா? அது நடிக்கிறேனா? என்னண்ணே பேசுறீங்க? நான் எதுக்கு உங்ககிட்ட நடிக்கிறேன்? ஏண்டா உன்ன மாதிரி ஆளெல்லாம் பத்தி எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அதுக்குள்ள ஒண்ணும் இருக்காது, அதெல்லாம் என்கிட்ட நடிக்காதுடா. இரு, இப்ப உன்னை புடிச்சு உள்ள போட்டு லாடம் கட்டினாதான் சரிப்பட்டு வரும். இங்க பாருங்க, சட்டையிலிருந்து முதல்ல கையெடுங்க. நான் எடுக்கல வைக்கலன்ற நீ என்னமோ இப்படி பேசுறீங்க? உங்ககிட்ட இப்படி பேசக்கூடாதுடா. நல்லா அடிச்சு லாடம் கட்டி காய விட்டு தொங்க விட்டு உன்னைய ஒரு வழி ஆக்கணும். அப்பதான் அவனுக்கு சரிப்பட்டு வரும் போல இருக்கு. என்கிட்டயே ரூல்ஸ் பேசுறியா? ரூல்ஸ் கீழ்ஸ்ன்னு வச்சுக்க, மொத்தமா சூஸ் ஆகி குடிச்சு விட்டு போயிருவேன். ஒழுங்கு மரியாதையே இப்ப என் காசு எடுத்து வை. அண்ணே எனக்கு தெரியாதுண்ணே, ஏன் இப்படி சொல்றீங்க? உனக்கு தெரியாதா? டேய் திருட்டு பயலே, இருடா இரு, இப்பயே போலீஸுக்கு போன போட்டு டங்கு வர அறுத்து எடுக்கிறேன். சரிண்ணே, அப்ப நான் வாரேன். காவியா, சீதாவை இப்ப பார்க்க முடியுமா? ஓஹோ, அப்ப அந்த மேடத்தை பார்க்கணுன்றதுக்கோசரம் தான் என்னைய கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இப்பதானே தெரியுது என்னடா சுண்டல் சொற்றோட தெரியுதேன்னு. ஐயோ அப்படியெல்லாம் இல்லம்மா, நீ நினைக்கிற மாதிரி. என்ன திருதுப்புன்னு கூட்டிட்டு போய் ஹாஸ்டல் சேர்த்துட்டாருன்னு தான். என்னடா இது, மாமா இங்க நிக்கிறாரு, அவர் என்ன அந்த காவியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு? மாமா! சீதா, உன்னை பார்க்கணும்னு தான் வந்தேன் தெரியுமா? ஆமா ஆமா, நீங்க வந்த அழகுதான் தெரியுது. என்ன பாக்குறீங்களா இல்ல அவளை கூட்டிக்கிட்டு வந்தீங்களா? இல்லன்னோனே அவளா? அடிச்சு வாய் மூடு. அவளை கூட்டிட்டு வந்த சாக்குல தான் உன்னை பார்க்க முடியும்னு நான் வந்தேன். என்ன திருதுப்புன்னு எதுக்கு மாமா உன்னை ஹாஸ்டல்ல எல்லாம் சேர்த்திருக்காரு? என் அப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, அதான். எல்லா விஷயம்னா? எல்லாம் தான். அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இனி வீட்ல இருந்து சரிப்பட்டு வராதுன்னு என்னை ஹாஸ்டல் கூட்டிட்டு வந்துட்டாரு. இனி அவ்வளவுதான், இனி வெளியவே நான் வர முடியாது. அவர் எப்படி முடிவு பண்ணலாம்? அத என்ன பெத்தவர், அவர் தானே முடிவு பண்ணுவாரு. பெத்தவர் அவர்னாலும் கட்டிக்க போறவன் நான் தானே. யாரை கேட்டு உங்க அப்பா அந்த முடிவு எடுத்தான்? உண்டுல நாக்கி போடுவேன் பாத்துக்க. நீங்க வேற, நல்ல நாள் பெரிய நாள் இல்ல, சனிக்கிழமை ஞாயிறு லீவுனா கூட நீ வீட்டு பக்கம் வரக்கூடாது, உன்னைய பக்கம் நாங்க வரோம்னு சொல்லி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல. நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வயசில் உனக்கு இது தேவையில்லாத விஷயம். அது மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. நம்மளோட முடிவு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம எப்பயுமே டபுள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மட்டும் இல்லை, படித்து நீயும் ஒரு வேலைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோவேன், அதுக்கப்புறம் இவரை தான் கட்டிக்கிறேன்னு உன் வீட்டில் சொல்லு. அப்புறம் என்ன கட்டி வைக்காமே இருக்க போகிறாங்க? உனக்கு தெரியாது, அவர் ரொம்ப மோசமானவர். அதான் நம்ம படித்து நம்ம கையில ஒரு வேலை இருக்க போது, அண்ணனும் தொழில் வச்சிருவாரு, அதுக்கப்புறம் என்ன லைஃப் செட்டில் ஆகிடும், கவலைப்படாத. என்னால் ஹாஸ்டலில் இருக்கவே முடியல மாமா. நேற்றுலாம் சாப்பாடு உப்பு சப்பு இல்லாமல் இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட 10 பேர் நிற்கிறாங்க, க்யூவில் நின்று தான் போகிறதா இருக்கு. என்னால் முடியவே இல்லை, தப்பிச்சு ஓடி வந்துடலாம் போல இருக்கு. என்ன அவ்வளோ கஷ்டமா? எங்கள் வீட்டில் எவ்வளோ சொகுசா இருந்தனோ அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே இருக்கு மாமா. என்னால் இருக்கவே பிடிக்கல. விடு, 2 வருஷம் தானே, எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு இருந்துக்கோ. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணிடலாம். இதில் வேற உங்கள் அப்பாவுக்கு வேற இந்த மேட்ரு தெரிஞ்சிருச்சுன்ற, அந்த ஆள் வேற என்ன பண்ண போறான்னு தெரியல. சொன்னதை கச்சிதமா பண்ணிட்டீங்க போல இருக்கு. நான் எதிர்பார்த்தது வேற. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இவன் ஒருத்தனை மட்டும் உள்ள தூக்கிட்டு போவாதீங்க, சரிங்களா? அவன் பொண்டாட்டி, அவங்க பையன் 3 பேத்தையும் உள்ள கூட்டிட்டு போய் உள்ள வச்சு தள்ளி அடிச்சு உதச்சி நல்லா லாடம் கட்டுங்க. அப்பதான் அவனுங்களுக்கு நான் யாருன்னு புரியும். யார் வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு யாருக்கு துரோகம் நினைக்கிறான்? யாரு நானு? கூடவே இருந்து குழிய பறிச்சு ஆள் இல்லாத நேரத்துல மூடி மறைச்சிட்டு போயிருவேன். என் வீட்டுக்கே அவன் துரோகம் பண்றானா? மொத்த குடும்பத்தையும் வெளியவே வர முடியாத அளவுக்கு பண்ணுங்க. இப்ப எனக்கு நீங்க கொடுக்க வேண்டிய 7 லட்சம் அண்ணே, பணம் என்கிட்ட தானே இருக்கு. முதல்ல அதுக்கு 3 உள்ள போட்டோம், அதுக்கப்புறம் காசு உங்க கைக்கு வரும், சரிங்களா? சரியா. இந்த பையன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வேலைக்கு வந்துருவான். அவங்க ஆத்தா வந்து என் வீட்டுல தான் இருப்பா. உள்ள போனீங்கன்னா 2 பேத்தையும் தூக்கிட்டு வந்து உள்ள போட்டு 3 பேரும் கூட்டு களவாணின்னு சொல்லி எஃப்ஐஆர் கொடுத்து உள்ள தள்ளுங்க. சரிப்பா, மத்ததான் நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே, சரி பாருங்க, வைக்கிறேன். சொத்தா வேணும் சொத்து, ஒரே கல்லுல 5 மாங்காய். ஏய் ஜானகி, உன் ஆட்டம் அவ்வளவுதாண்டி. உன் பையனை உள்ள விட்டு என் வீட்டு குடியை கெடுக்கலான்னு பாத்தியா? மொத்த பேர் இனி வெளியவே வர முடியாத அளவுக்கு உள்ள மாட்டி கஷ்டப்பட போறீங்கடி.
ஏண்டா இப்படி வேலைக்கு போகாம இப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா பொழப்பு என்னத்துக்கு ஆகுறது? என்னோட தொழில் தானே, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். அப்பா அங்கே என்னப்பா நின்னுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க. அதே யாரு புது அப்பா போட்டுக்கிட்டு இருக்கா? இந்த மானக்கட்ட பையனா? வாங்கப்பா உள்ள வாங்க. ஏய் என்னடா நடக்குது? என்ன நடக்குது? வழியில ஆள் நடக்கணும், இப்படி கையை நீட்டிக்கிட்டு இருந்தா எப்படி நடக்கிறதா கேளுங்க. ஏண்டா இவன் எதுக்குடா இப்ப இங்க வந்திருக்கான்? இந்த குடும்பத்துக்கும் நமக்கு தான் ஆகாதுன்னு உனக்கு தெரியுமில, இவன் எதுக்கு உள்ள விட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க? இந்த படுபாவியால நம்ம சின்ன வயசுல பட்டதெல்லாம் மறந்துட்டியா நீ? சொல்லுடா சொல்லு. இனிமே எங்க அப்பா எங்க கூட இந்த வீட்ல தான் இருக்க போறாரு. என்னது இந்த வீட்ல இருக்க போறானா? அது நான் உசுரோட இருக்க வரைக்கும் நடக்காது. எங்களுக்கு இருக்கிற பங்கு வீட்ல யாரு இருக்கணும் யாரு இருக்க கூடாதுன்னு நாங்க முடிவு பண்ணணும். அது இந்த வீட்ல உள்ளவங்க மத்தவங்க பண்ண முடியாது. அடச்சி வாய முறி ஆம மூஞ்சுக்காரி, மூஞ்சும் முகர கட்டையும். ஏதாவது ஒன்று பேசினாலும் வச்சுக்க, பரோட்டா கல்ல வச்சு ஒரே தேய்ச்சி தள்ளிப்படுவேன்னு சொல்லிட்டேன். ஆமா ஆமா இவங்க தேய்ப்பாக நாங்க பாத்துக்கிட்டு உட்காந்துருப்போம். ஏமா இதுக்கு தம்மா சொன்னேன், பிரச்சனை வேணாம், நான் போறேன்னு. பா நீங்க கம்முன்னு இருங்கப்பா. இந்த வீட்ல யார் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நாங்க தான் முடிவு பண்ணணும், அடுத்தவங்க முடிவு பண்ணக்கூடாது. அப்படியே தான் உங்களுக்கு கஷ்டமோ நோக்காட இருந்துச்சுன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியே போட்டும். என்னது நான் வீட்டை விட்டு வெளியே போகணுமா? என்னடா உன் பொண்டாட்டி எகத்தலமா பேசிக்கிட்டு இருக்கா? நீ ஒன்னும் பேசாம பம்மிக்கிட்டு